ஜனவரி 2023 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ட் 1 வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே பாருங்க, பிரவாசிய பாரதி திவாஸ் எப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த திவாஸ் அப்படினா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தினம் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? திவாஸ் என்ற இங்கிலீஷ் சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல என்ன மீனிங் அப்படினா வந்து தினம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த பிரவாசிய பாரதி திவாஸ் சோ எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? சோ எந்த வருஷத்துல இருந்து இந்தியாவில கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2003ல இருந்து தான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்ப இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க? 2003ல இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஏன் இந்த தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி இந்த தினத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஓகேங்களா? சரி, அப்ப எப்போ ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1893ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாரு. ஓகேங்களா? சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரட்சிகள்லாம் பண்ணிருப்பாரு. சோ இதை அறிந்த கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பி வருமாறு வந்து அழைப்பு எடுத்திருப்பார். சோ அவரின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 1915 ஓகேங்களா ஜனவரி 9ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வருவாரு. சோ அந்த டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்றது வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்திய குடிமகனாக இருப்பாங்க, அதே மாதிரி வந்து வெளிநாட்டுல வாழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவர்களுடைய சாதனைகளை கூறும் விதமாகவும் இந்த தினம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இந்தியாவுடன் தொடர்புல இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரவாசிய பாரதி திவாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த வருஷம் எத்தனாவது பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 17வது பிரவாசிய பாரதி தினம் வந்து கொண்டாடி இருக்கோம். ஓகேங்களா? சோ எங்க வந்து கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டாடணும். எந்த ஒரு இடம்? இந்தூர். ஓகேங்களா? சோ இந்த இந்தூர் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பிரவாசிய பாரதி திவாஸ் எப்ப கொண்டாடுறாங்க? ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுறாங்க. சோ இந்த பாயிண்ட் இந்த டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்லயும் இருக்கு. 8th குடிமையில வந்து பாத்தீங்கன்னா 2வது யூனிட்லயும் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாவும் கேட்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூல்ல குடிமையில் புத்தகத்துல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரவாசிய பாரதி திவாஸ். ஓகே, காந்தி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்தாரு, அந்த டேவை தான் நான் சொல்றோம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜனவரி 10 வேர்ல்டு ஹிந்தி டே. ஓகேங்களா? உலக ஹிந்தி தினம். ஓகே, உலக ஹிந்தி தினம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 10ல கொண்டாடுறோம். சோ இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பொருள் அப்படின்னா வந்து தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எதற்கு கருப்பொருள் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த தினத்திற்கான மேற்கோள். ஓகே, சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நாங்க இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தீம் கருத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த வருஷத்துக்கான வந்து கருத்துரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 உலக இந்தி தினத்துக்கான கருப்பொருள். உலக இந்தி தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ட்ரெடிஷனல் நாலேஜ் டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? பாரம்பரிய அறிவு முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான என்னது வேர்ல்டு ஹிந்தி டே வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? 2023க்கான என்னது கருத்துரு இதுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் பாருங்க, ரோட் சேஃப்டி வீக் 2023. ஓகேங்களா? சோ எப்ப கொண்டாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 11ல இருந்து 17 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கொண்டாடினாங்க. ஓகேங்களா? இந்த சாலை பாதுகாப்பு வாரம் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சாலை அதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுடைய விழிப்புணர்வுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1989ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 8th civicsல யூனிட் 5ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த ரோட் சேஃப்டி வீக் வந்து எப்ப கொண்டாடுறாங்க? ஜனவரி 11ல இருந்து 17 வரை. ஓகேங்களா? சோ அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் 4வது. ஓகே, ரொம்ப 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 முக்கியமானது, கண்டிப்பாக கேள்விக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கு. சோ அதனால வந்து இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 12 வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே. ஓகேங்களா? உலக புலம்பெயர் தமிழர்கள் தினம். ஓகே, சோ கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்,
என்ன அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள். ஸோ அதே மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக கொண்டாடப்படுற தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக புலம்பெயர் தமிழர்கள் தினம். ஓகேங்களா. ஸோ இது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 தான் வந்தது. ஓகேங்களா. எப்போ வந்தது? 2022ல எம்.கே. ஸ்டாலின், ஓகேங்களா, நம்மளுடைய சிஎம் எம்.கே. ஸ்டாலின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தினத்தை கொண்டு வந்தாரு. ஓகேங்களா. சோ இதனுடைய இரண்டாவது, ஓகே, போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடணும், இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து கொண்டாடணும். ஓகேங்களா. சோ எந்த டேல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 12. ஓகே. சோ இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கருப்பொருள் இருக்கு. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழால் இணைவோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து 4th பாயிண்ட். சோ வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட क्वेश्चन கேட்கலாம். யாரு? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2022. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைம் வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் பாருங்க. ஜனவரி 12, ஓகேங்களா, நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர் தினம். தேசிய இளைஞர் தினம் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்சதுதான். யாருடைய நினைவாக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுவாமி விவேகானந்தர். ஓகே. அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய இளைஞர் தினம் கொண்டாடுறோம். ஓகே. இந்த சுவாமி விவேகானந்தரை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஸோ அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி 1893 வந்து சவுத் ஆப்பிரிக்கா போறாரோ அதே மாதிரி 1893 விவேகானந்தர் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகாகோ மாநாடு, அமெரிக்காவுக்கு போறாரு. ஸோ அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் புகழ் ஓங்குவதற்காக பேசுவார். ஓகேங்களா. ஸோ இது அவருடைய நினைவாக ஜனவரி 12 நேஷனல் யூத் டே கொண்டாடுறோம். ஓகே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்ஷித் யுவா விக்ஷித் பாரத். ஓகேங்களா. என்ன சார் விக்ஷித் யுவா விக்ஷித் பாரத் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்ஷித் அப்படின்ற ஹிந்தி சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாச்சு டெவலப்டு யூத். ஓகேங்களா. டெவலப்டு யூத், அதே மாதிரி டெவலப்டு இந்தியா, டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதனுடைய மீனிங். அதாவது வளர்ச்சி அடைந்த இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தினத்தினுடைய கருப்பொருள். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் 6வது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஜனவரி 15 இந்தியன் ஆர்மி டே. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு, 8th சிவிக்ஸ்ல 6th யூனிட்ல இருக்கு. ஓகே. சார் ஏன் சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியன் ஆர்மி டே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஆர்மி டே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 75வது ஆர்மி டே. எத்தனாவது? 75வது ஆர்மி டே. ஓகேங்களா. ஸோ ஒரு ஈவெண்ட் நடந்து 25வது 50வது 75வது 100வது அந்த வருடம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1917 நடந்தது. ஓகேங்களா. சோ அதனுடைய 100வது வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2017 நடந்தது. சோ இதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 2018 நடந்த சில எக்ஸாம்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 15 இந்தியன் ஆர்மி டே. எத்தனாவது இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு பாத்தீங்கன்னா 75வது இந்தியன் ஆர்மி டே வந்து கொண்டாட போறோம். ஓகே. சோ அப்ப கண்டிப்பாக கேள்வி எதிர்பார்க்கலாம். ஓகே. இந்த இந்தியன் ஆர்மி டே வந்து பாத்தீங்கன்னா எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவின் முதல் தளபதி யார் அப்படின்னா KM கரியப்பா அப்படின்றவர். யாரு? KM கரியப்பா. ஓகேங்களா. சோ இவருடைய சாதனைகளை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆர்மி டே கொண்டாடுறோம். ஓகேங்களா. சோ 1948ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களிடம் இருந்து ஆர்மிக்கான சார்ஜை வந்து பாத்தீங்கன்னா KM கரியப்பா வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருப்பார். சோ அதையும் நினைவு கொண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டே வந்து என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். ஓகே. சோ இந்த வருஷம் எத்தனாவது இந்தியன் ஆர்மி டே? 75வது இந்தியன் ஆர்மி டே. இது ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் 7வது பாயிண்ட் பாருங்க. ஜனவரி 16 நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. ஓகேங்களா. ஸோ நேஷனல் ஸ்டார்ட் அப் டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th ஜியாகிரபின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ 10th ஜியாகிரபியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப் திட்டம் அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நரேந்திர மோடி கொண்டு வந்தார். ஸோ எந்த வருஷம் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2016 ஜனவரி 16 கொண்டு வந்திருப்பாரு. எப்போ? 2016 ஜனவரி 16 கொண்டு வந்திருப்பாரு. ஆனா
அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்ட்டு எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, திட்டம் வந்தது 2016 ஜனவரி 16. ஆனா நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவா மாத்தினது வந்து பாத்தீங்கன்னா 2021 தான் மாத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ இது எப்ப கொண்டாடுறாங்க? ஜனவரி 16ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் ஒன் 8வது பாயிண்ட் பாருங்க. சோ ஜனவரி 23 பராக்கிரம் திவாஸ் பர்த் ஆனிவர்சரி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா, பராக்கிரம் திவாஸ் அல்லது நேதாஜி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ நேதாஜி வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, சோ இந்த பராக்கிரம் திவாஸ் எப்ப இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2021 இருந்து கொண்டாடுறாங்க. எப்ப இருந்து? 2021 இருந்து தான் கொண்டாடுறோம். ஓகேங்களா, இந்த பராக்கிரம் திவாஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேதாஜியினுடைய பிறந்த தினத்தை தான் கொண்டாடுறோம். ஓகே, அப்போ நேதாஜியுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 23 1897 தான் அவர் பிறந்திருப்பார். ஓகேங்களா, சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 126வது பிறந்த தினம். 2023 வந்து பாத்தீங்கன்னா 126வது பிறந்த தினம் கொண்டாடி இருக்கோம். ஓகேங்களா, சோ இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சி பதவியிலிருந்து வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கார். ஆல்ரெடி மோகன் சிங் அப்படின்னு ஒரு உருவாக்கி இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து போய் உருவாக்குவார். ஓகேங்களா, சோ இந்த 23 ஜனவரி 23 யாருடைய நினைவாக கொண்டாடுறோம்? பராக்கிரம் திவாஸ் சுபாஷ் சந்திரனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடுறோம். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் 9வது பாயிண்ட் பாருங்க. ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்ட் டே தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஓகேங்களா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்ப இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2008 இருந்து கொண்டாடுறோம். எப்ப இருந்து? 2008. சோ இந்த தினத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். யாரு? பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஓகேங்களா, சோ இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொண்டு வந்தாங்க. எப்ப இருந்து கொண்டு வந்திருக்காங்க? 2008 இருந்து. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி கொண்டாடுறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் 10வது பாயிண்ட். சோ ஜனவரி 24 எஜுகேஷன் டே சர்வதேச கல்வி தினம். ஓகேங்களா, சோ இந்த தினத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐநாவின் பொது அவை. ஓகேங்களா, முதல் சர்வதேச கல்வி தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2019 தான் கொண்டாடப்பட்டது. என்னது? 2019 கொண்டாடப்பட்டது. சோ இதை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த வருஷத்துக்கான கருத்துரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களிடம் முதலீடு செய்வதற்காக கல்வியை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இந்த வருஷத்துக்கான கருத்துரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் ஜனவரி 25. ஓகே, சோ ஜனவரி 25 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல இருக்கும். 9th சிவிக்ஸ்ல செகண்ட் யூனிட்ல இருக்கு. ஓகேங்களா, நேஷனல் வோட்டர்ஸ் டே. ஓகே, தேசிய வாக்காளர் தினம். ஓகே, சோ வாக்களிப்பது வந்து ரொம்ப முக்கியம், அதற்கான விழிப்புணர்வு வேணும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காகவும் இந்த தினம் கொண்டாடுறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 25 1950 தான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. சோ அதை நினைவாக கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தினம் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, சோ ஆனா இந்த நேஷனல் வோட்டர்ஸ் டே எப்ப இருந்து இந்தியாவில செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2013 இருந்து தான் செலிப்ரேட் பண்றாங்க. எப்ப இருந்து? 2013 இருந்து தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 11th பாயிண்ட்க்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் சோ 12வது பாயிண்ட் பாருங்க. ஜனவரி 20 பாசறைக்கு திரும்புதல் விழா நாள். ஓகே, எப்ப கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 29. சோ இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th term 2 சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. ஓகேங்களா, என்ன சார் பாசறைக்கு திரும்புதல் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ குடியரசு தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 26 வந்து நடக்குதுங்களா. சோ அதனுடைய முடிவு விழா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாசறைக்கு திரும்புதல் விழா நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இந்த நாள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மின் விளக்குகளால் வந்து மின்னும். சோ குடியரசு தினம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத சிம்பாலிக்கா காட்டுறதுதான் வந்து பாசறைக்கு திரும்புதல் விழா நாள். சோ இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பீட்டிங் ரீட்ரீட் செரிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதுதான் 12வது பாயிண்டான எக்ஸ்பிளனேஷன். சோ இது உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. அதற்கு அடுத்து லாஸ்ட் ஒன்
பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜனவரி 30. ஓகேங்களா? ஸோ ஜனவரி 30 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தியாகிகள் தினம். ஓகே, ஸோ இந்த தியாகிகள் தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் இறப்பு, ஓகேங்களா, டெத் ஆனிவர்சரிக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் இல்ல, ஸோ அனுதாபம் கொள்றாங்க. ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி இறந்து இந்த வருடத்தோட வந்து பாத்தீங்கன்னா 75வது ஆண்டு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஸோ 25, 50, 75, 100 அப்படின்ற ஒரு ஆண்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 30 ஸோ என்ன தினம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். என்ன தினம்? தியாகிகள் தினம். ஓகே, ஸோ ஜனவரி எப்போ வந்து காந்தி இறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 30 1948 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாதுராம் கோட்சே அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காந்தி வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. ஸோ கடைசியா சுடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹே ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 13th பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருநங்கை. ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் முறையாக திருநங்கை கிராம உதவியாளர் பணி, ஓகே, அதற்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சரி, எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியில் இருக்கிற எட்டயபுரம். ஓகேங்களா? ஸோ எட்டயபுரம் வந்து யாருடைய ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாரதியாருடைய ஊர். ஓகே, ஸோ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு வீரப்பெண் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுருதி. இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரித்திகா யாஷினி அப்படின்ற ஒரு திருநங்கை வந்து பாத்தீங்கன்னா முதல் சார்பு ஆய்வாளராக மாறினாங்க. ஓகே, ஆயிருந்தாங்க. ஸோ அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்டா வந்து ஆயிருக்கிற முதல் திருநங்கை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுருதி. ஓகே, ஸோ அதனால கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பத்ம விருதுகள். தமிழ்நாட்டில் பத்ம விருதுகள் பெற்றவர்கள். ஓகேங்களா? பத்ம விருதுகள். ஸோ பத்ம விருதுகள்னா என்ன? ஓகே, ஸோ இந்தியாவில் ஒரு குடிமகனுக்கு வழங்கக்கூடிய முதல் உயர்ந்த விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாரத ரத்னா எந்த வருஷம் இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1954 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதை முதலில் வாங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யாருன்னா சர் சி வி ராமன், அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சர் சி வி ராமன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நோபல் பரிசு, இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவர். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரி. இவங்க 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பாரத ரத்னா அப்படின்ற விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு குடிமகனுக்கு வழங்கக்கூடிய, இந்தியாவில் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச விருது. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாவதா வழங்குற விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பத்ம விபூஷன். ஓகேங்களா? இதுவும் எந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கடுத்து மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்ம பூஷன் அப்படின்ற விருது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு உயர்ந்த குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய விருது மூன்றாவது இது பத்ம பூஷன். இதுவும் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1954. நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்ற விருது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1954 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி மாசம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பத்ம விருதுகளை வந்து குடியரசுத் தலைவர் அறிவிச்சுவாங்க. ஸோ அதை வந்து மார்ச் எண்ட்லயோ இல்லை ஏப்ரல்லையோ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் எத்தனை பேர் போக போறாங்கன்னா வந்து 6 பேர் வந்து போய் பத்ம விருதுகளை வாங்க போறாங்க. ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க வாணி ஜெயராம். ஓகே, ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்ம பூஷன் அப்படின்ற விருதை பெற போறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. ரீசெண்டா பிப்ரவரி மாசம் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10,000 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. எத்தனை பாடல்கள்? 10,000 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க வடிவேல் கோபால் மற்றும் மாசி சடையன். ஓகேங்களா? ஸோ இந்த வடிவேல் கோபால் மற்றும் மாசி சடையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ வந்து விருது பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இருளர் இனத்தை சார்ந்த பாம்பு பிடி வீரர்கள். ஓகேங்களா? இவங்க இந்தியாவில மட்டும் பிடிக்காம வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ போயிட்டு அவங்களாம் வந்து பாம்பு பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துல வந்து விட்டுருவாங்க. ஸோ பாம்பு பிடிக்கிறதுல இவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதற்காக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் கோபாலசாமி வேலுசாமி. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சித்த மருத்துவர். ஓகே,
கொரோனா காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கபசுர குடிநீர் அப்படின்ட்டு ஒண்ணு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோபாலசாமி வேலுசாமி. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா. சோ கல்யாண சுந்தரம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் கலைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. அதற்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பாலம் கல்யாண சுந்தரம். ஓகேங்களா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சமூக பணிக்காக வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. ஓகே. சோ இந்த பாலம் கல்யாண சுந்தரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரியன். சோ தன்னுடைய வாழ்நாள்ல சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வி குழந்தைகளுடைய கல்விக்காக வந்து கொடுத்துட்டார். ஓகேங்களா. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மகத்தான மனிதர் பாலம் கல்யாண சுந்தரம். ஓகே. சோ இவருக்கு வர டொனேஷன் எல்லாமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுடைய படிப்புக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருவார். ஓகே. சோ அதற்காக இவர் வந்து திரும்பவும் கூட செய்து கொள்ளவில்லை. ஓகே. அந்த அளவுக்கு மகத்தான மனிதர். அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ இவங்க தான் தமிழ்நாட்டில இருந்து பத்ம விருதுகள் வாங்கினா 6 பேர். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்தியாவின் முதல் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மையம். ஓகேங்களா. சோ இந்தியாவின் முதல் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மையம் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய உதவியால வந்து இங்க இந்தியாவில ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்க இந்திய அறக்கட்டளை. ஓகேங்களா. அவங்களுடைய உதவியால வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ இவங்களுக்கு உதவி பண்ணவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வானவில் மன்றம் அந்த திட்டத்தின் கீழ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பத்தை வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்றுத் தருவாங்க. சோ இது வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மையம் எங்க ஆரம்பிச்சாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதற்கடுத்து நெக்ஸ்ட் நீலக்குறிஞ்சி. ஓகேங்களா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த குறிஞ்சி பூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா பூக்கும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தகாத முறையில் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க பாக்குறாங்க. ஓகே. சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மத்திய அமைச்சகம் ஓகேங்களா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. சோ இந்த நீலக்குறிஞ்சி பூ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் இருக்கும். ஓகேங்களா. சோ இதனுடைய அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெஃபிலாந்தஸ் குந்தியானியா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து இதனுடைய அறிவியல் பெயர். சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 18வது. ஓகே. கீழடியில் அருங்காட்சியகம். சோ கீழடியில் அருங்காட்சியகம். ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். சோ கீழடி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சங்க காலத்தில் ஓகே இருந்த ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதற்கு முன்னாடி நாகரிகமா இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழடி நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இந்த கீழடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மதுரைக்கு அருகில் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா. சோ இது எந்த ஆற்றங்கரையில செழித்து வளர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வைகை ஆற்றங்கரை. ஓகே. சோ அங்க கிடைச்ச அகழ்வாராய்ச்சி பொருட்களை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. சோ நம்ம கூட போய் பார்க்கலாம். ஓகே. சோ அந்த மியூசியம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. சோ இதுவும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ கீழடியில் அருங்காட்சியகம் யார் ஓபன் பண்ணது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். சோ இந்த கீழடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் அதற்கடுத்து சோ பத்ம விருதுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வழங்குவார் அப்படின்னு சொன்னா சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு விருதுகள் ஓகேங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து அறிவிப்பார். எப்ப அறிவிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் தினம் ஓகேங்களா பொங்கலுக்கு அடுத்து வர திருவள்ளுவர் தினத்துல அறிவிப்பாங்க. ஓகே. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சில தமிழ் எழுத்தாளர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா புகழ் பெற்ற வந்து எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில விருதுகளை வாங்கி இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் விருது எஸ்.வி. ராஜதுரை அப்படின்றவர் வந்து வாங்க போறாரு. ஓகேங்களா. இந்த எஸ்.வி. ராஜதுரை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்சிஸ்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கரிஸ்ட். சோ இந்த 3 மார்க்சிஸ்டத்தை பத்தி எழுதுறது, பெரியாரை பத்தி எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்பேத்கரை பத்தி எழுதுறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அம்பேத்கர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து
பாரதியார் விருது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஏஆர் வெங்கடாச்சலபதி. ஓகேங்களா, இந்த வெங்கடாச்சலபதி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாரதியார் விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கேஏபி விஸ்வநாதன் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா மு மேத்தா. இது வந்து நம்ம தமிழ் புக்ல இருக்கு. ஸோ கேஏபி விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேஏபி விஸ்வநாதன் விருது மு மேத்தா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேவநேய பாவனார் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முனைவர் ஆர் மதிவாணனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ இந்த முனைவர் ஆர் மதிவாணன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்தை எழுதுவது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் மதிவாணன் அப்படின்றவர். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் விருது. சோ காமராஜர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா EVKS இளங்கோவன். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டா ஈரோடு சட்டமன்ற தொகுதிகளில் நின்று எம்எல்ஏ ஆனவர். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் விருது. சோ பெரியார் விருதை வாங்குறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கலி பூங்கன்றன். ஓகேங்களா, கலி பூங்கன்றன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேல இருக்கிற ஒரு எழுத்தாளர், டிஎம்கே கட்சி. ஓகேங்களா, சோ அந்த கட்சியில இருக்கிற ஒரு எழுத்தாளர் தான் வந்து கலி பூங்கன்றன். அதுக்கடுத்து திருவிக விருது யார் வாங்குறாருன்னா நாமக்கல் போ வேல்சாமி. அதுக்கடுத்து திருவள்ளுவர் விருது இரணியன் NK பொன்னுசாமி. அதுக்கடுத்து பாரதிதாசன் விருதுன்னா வாலாஜ வல்லவன். அதுக்கடுத்து அண்ணா விருது யார் வாங்குறாங்கன்னா உபயத்துல்லா, அவங்க தான் வந்து வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்து திருவள்ளுவர் தினத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறுதி வாக்காளர் பட்டியல். ஓகே, ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் அதாச்சும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,20,41,179 பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, சோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா, சோ பெண் வாக்காளர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3,15,43,286 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3,04,89,866 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் கேட்கலாம் தமிழ்நாட்டில் ஸோ யார் வந்து வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். யாருன்னா பெண் வாக்காளர்கள். அதே மாதிரி திருநங்கையும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8,027. ஓகே, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த சோழிங்கநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ஓகே, சோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னை துறைமுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, உலகளாவிய தமிழ் தேவதைகள் தினம். ஓகே, உலகளாவிய தமிழ் தேவதைகள் தளம். ஓகே, ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழ் தேவதைகள் தளம் அப்படின்றது. ஸோ இது யார் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு CM ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சார். அதற்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tamilangels.fund அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப 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 முக்கியமானது மூன்றாவது உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு. ஓகேங்களா, சோ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது எங்க நடக்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னையில நடக்க இருக்கு. சோ எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 10-11 ஜனவரி 2024 சென்னையில நடக்க இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த முதலீடு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னை மாநிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தொழில் வளர்ச்சியில வந்து முன்னேறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா முதலீட்டாளர்கள் சந்திப்பு வந்து போடுறாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் தூதர் திட்டம். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படின்ற திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தியதால சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க ஸோ சிறப்பாக செயல்படுறதுக்காக இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க விருது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசாங்கம். ஸோ யார் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த திட்டத்தின் பேர் ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தூதர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் காவல் கரங்கள். ஓகேங்களா, காவல் கரங்கள் அப்படின்ற திட்டத்தை
சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போலீஸ், சென்னை காவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட்ச் என்ற அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த காவல் கரங்கள் திட்டத்தினுடைய முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காவல் மற்றும் பாதுகாப்பு இதுல சிறந்து விளங்கினா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து சென்னை போலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறந்த விளங்கியதுக்காக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் தங்கம் விருது வந்து பாத்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 24th பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஒன், இந்திய வரலாற்று மாநாட்டு அமைப்பின் 81வது கூட்டம். ஓகே, ஸோ வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் போடுவாங்க. ஸோ இந்த இந்திய வரலாற்று மாநாடு எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1935 ஆரம்பிச்சாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க? 1935. ஸோ இதனுடைய 81வது கூட்டம் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை தாம்பரத்தில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் நடந்திருக்கு. ஓகேங்களா, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் நடக்குது. ஓகேங்களா, ஸோ இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 81வது இந்திய வரலாற்று மாநாட்டு அமைப்பின் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் நடைபெற்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், பொட்டானிக்கல் கார்டன் இன் செங்கல்பட்டு, தாவரவியல் பூங்கா செங்கல்பட்டுல அமைக்க இருக்கு. ஸோ தாவரியல் பூங்கா எதற்கு வந்து அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விளிம்பு நிலை, ஓகேங்களா, அதாவது அழிவு நிலையில் உள்ள ஒரு தாவரத்தை பாதுகாக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு அரிய வகை தாவரங்கள் வந்து மக்களுக்கு கண்காட்சிக்காக வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துவோம். இதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தாவரவியல் பூங்கா செங்கல்பட்டுல வந்து ஆரம்பிக்கிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் எத்தனை ஏக்கர்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 132 ஏக்கர்ல வந்து ஆரம்பிக்கிருக்காங்க. சரி, 138 ஏக்கர். ஸோ யாருடைய உதவி ஏற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் தாவரவியல் பூங்கா, இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டன்ல இருக்காங்க. ஸோ லண்டன்ல ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா கியூ அப்படின்ற இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ செங்கல்பட்டுல எந்த இடத்துல அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடம்பூர் கிராமத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைய இருக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக கேள்வி எதிர்பார்க்கலாம். ஸோ தாவரவியல் பூங்கா எங்க ஆரம்பிக்க இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், சேது சமுத்திர கால்வாய் திட்டம். ஓகேங்களா, இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முடக்கத்துல இருக்கு. ஓகேங்களா, சோ இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. சோ இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்தியா ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, சோ இந்த மேற்கு கடற்கரை மாநிலங்களையும் கிழக்கு கடற்கரை மாநிலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ கப்பல் போக்குவரத்தை இணைப்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ இங்கிருந்து ஒரு கப்பல் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவை சுத்திட்டு தான் போகும். ஓகேங்களா, ஆனா இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய பார்க் நீர்ச்சந்தி வழியாக வந்து பாத்தீங்கன்னா வந்து கப்பல்கள் போறது தான் வந்து பாத்தீங்கன்னா சேது சமுத்திர கால்வாய் திட்டம். ஓகேங்களா, சோ ஆனா இதற்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்த பார்க் நீர்ச்சந்தி அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து புயல் வரும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக் வளைகுடா, மன்னார் வளைகுடால வந்து பாத்தீங்கன்னா வந்து சில கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு, அது வந்து அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக வந்து இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, பர்மிஷன் கேட்டிருக்காங்க, இதை வந்து ஓபன் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சோ அது ஃபியூச்சர்ல தான் தெரியும் கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா. ஓகேங்களா, அப்ப சேது சமுத்திர கால்வாய் திட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க, மேற்கு இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மாநிலங்களையும் கிழக்கு பகுதியில் உள்ள மாநிலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைக்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் புக் ஃபேர். ஓகேங்களா, சென்னையின் முதல் சர்வதேச புத்தக கண்காட்சி எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து YMCA நந்தனம், ஓகேங்களா, அந்த மைதானத்துல தான் நடந்தது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில நடக்கிற முதல் சர்வதேச புத்தக கண்காட்சி. ஓகேங்களா, சர்வதேச அளவில் இருக்கிற எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் வந்து இங்க விற்கப்படும். சோ மொத்தம் வந்து 3 நாள்ல நடந்தது. ஓகே, சோ அப்போ இந்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சோ நெக்ஸ்ட், இது வரைக்கும் பார்த்தது தமிழ்நாடு ரிலேட்டட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாநிலங்கள் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ 29வது பாயிண்ட் வேர்பாலங்கள். ஓகேங்களா, சோ வேர்பாலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்லயே வந்து மரத்தினுடைய வேர்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறது தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்பாலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேகாலயால ஒரு விவசாயி வந்து கட்டிருக்காரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்கார் ஆறு அப்படின்ற ஒரு ஆறுல சோ 2 கிராமத்தையும் இணைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டிருக்காரு. இந்த உங்கார் ஆறு எங்க இருக்குன்னா சிறப்புஞ்சில இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த மேகாலயா வந்து பாத்தீங்கன்னா வேர்பாலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகழ் பெற்றது. ஓகே, சோ அந்த மாநிலத்துல வந்து வேர்பாலங்களை என்னென்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
ஜிங்கிங் ஜிக்ரி அப்படின்னு அழைக்கிறாங்க. என்னது? ஜிங்கிங் ஜிக்ரி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளமாக சேர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தற்காலிக உலக பாரம்பரிய தளமாக வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வேட்பாளர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த மாநிலம் அப்படின்னா மேகாலயால இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உலகின் முதல் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம். ஓகேங்களா? சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பேப்பர் இருக்கு. இதற்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பனை ஓலையில எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த பனை ஓலையில எழுதுனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஒரு அருங்காட்சியகமா வந்து பாத்தீங்கன்னா வந்து கேரளா அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அருங்காட்சியகம் உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருவனந்தபுரத்துல இருக்கு. எங்க இருக்கு? திருவனந்தபுரத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ உலகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? பனை ஓலை கையெழுத்து பிரதியை வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவின் முதல் நீரடி சுரங்க பாதை. ஓகேங்களா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல். ஓகே, ஸோ டனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் தான் பார்த்துருக்கோம். ஆனா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீருக்கு அடியில வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீருக்கு அடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்துதான் இருக்கு பார்த்துருக்கோம். ஆனா இங்க வந்து ஹூக்ளி ரிவருக்கு நடுவுல ஓகே கொல்கத்தா ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ காரிடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாதை டனலை வந்து உருவாக்கிறாங்க. ஓகேங்களா? எந்த ரிவர்ல? ஹூக்ளி ரிவர்ல. ஓகேங்களா? ஸோ யார் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ காரிடர் வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த ஹூக்ளி ரிவர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், நாட்டின் முதல் முழு டிஜிட்டல் வங்கி மாநிலம். ஓகேங்களா? சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேரளா. ஓகே, சோ கேரளாவுடைய சிஎம் வந்து பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ கேரளாவில் உள்ள அத்தனை மாவட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. எப்ப அறிவிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 7, 2023 அறிவிச்சிருக்காரு. ஓகே, அப்போ கண்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் பேங்கிங் ஸ்டேட் எது அப்படின்ட்டு கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேரளா. நெக்ஸ்ட், ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஓகே, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம். ஓகேங்களா? எழுத்தறிவு. சோ எழுத்தறிவு என்ன அப்படின்னா வந்து 7 வயதுக்கு மேல் ஒருத்தர் வந்து பட்டம் வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. எழுத அவங்களுடைய அந்த மாநிலத்துடைய மொழி எழுத படிக்க தெரிஞ்சா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க ஒரு கேரளால வந்து பாத்தீங்கன்னா கொல்லம் மாவட்டம் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல் எழுத்தறிவு மாவட்டமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொல்லம் மாவட்டத்துல 7 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்னன்னா எழுத படிக்க தெரியுது. அதாச்சும் மலையாளம் என்ன பண்ணதோ தெரியுது, எழுத படிக்க தெரியுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன மாவட்டம்? கேரளாவின் கொல்லம் மாவட்டம். இதுதான் இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவண டிஜிட்டல் மயமாக்கலுக்கான அக்ஷய பெரிய அளவிலான பிரச்சாரம். ஓகேங்களா? சோ அக்ஷய பிக் கேம்பெயின் ஃபார் டாக்குமெண்ட் டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பழங்குடியினர்களுக்காக வழங்கக்கூடிய வந்து ஒரு ஆவணம். ஓகேங்களா? சோ பழங்குடியினர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையடிவாரத்துல இருப்பாங்க, எல்லாம் மலை மேல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து சரியான ஆவணம் இருக்காது. அதே மாதிரி ரேஷன் கார்டு இருக்காது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்காது. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பட்டாவும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் அத்தியாவசிய ஆவணங்களை வழங்கும் நாட்டின் முதல் மாவட்டமாக வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டம் என்ன இருக்கு, மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்ல இருந்த முக்கியமான நியூஸஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் தேசிய அளவில் இருக்கிற முக்கியமான நியூஸ். ஓகேங்களா? சோ ஃபாதர் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இன் இந்தியா. ஓகேங்களா? இந்திய உடல் அகநோக்கியல் அறுவை சிகிச்சை முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவார் டாக்டர் ஹெம்டன் இ உத்வாடியா வந்து என்ன ஆயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சமீபத்தில் காலம் ஆயிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் கிட்ட கூட விருது வாங்கியிருக்காரு, பல்வேறு பத்ம விருதுகளை பெற்றிருக்காரு. ஓகேங்களா? சோ அப்போ கொஸ்டின் கேட்கலாம், இந்திய உடல் அகநோக்கியல் அறுவை சிகிச்சை முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யாரு? டாக்டர் ஹெம்டன் இ உத்வாடியா. ஏன் அப்படின்னா அவர் ரீசெண்டா என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட்,
அயன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதர். ஓகே, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆனால் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? ஸோ சபீர் அலின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒலிம்பிக்ல இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சபீர் அலி. இவர் வந்து ஒரு அத்லெட். ஓகேங்களா? இந்தியாவிற்காக வந்து பல்வேறு பதக்கங்கள் வந்து வென்றிருக்காரு. ஓகே, இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா மாவட்டத்தை சார்ந்தவர். இது ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இதுல இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று ஒலிம்பிக்கில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுவர் சபீர் அலி. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் போட்டியிலும் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து டேலி தாம்சன். யாரு? டேலி தாம்சன். டேலி தாம்சனுடைய சமகாலத்தவராக இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சபீர் அலி. ஓகே, ஸோ இதுதான் 36 பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதானி குழுமத்தின் மீதான ஹிண்டன்பர்க் ஆய்வு அறிக்கை. ஓகேங்களா? ஸோ இந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு அறிக்கை வந்து இந்த கம்பெனி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷேர் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து உண்மையாக வாங்கியிருக்காங்களா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான முறையில் வாங்கியிருக்காங்களான்னு ஆய்வு செய்யறது தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதானி குழுமத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சாங்க. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி பங்குச்சந்தையில் தவறான முறையில் தான் வந்து சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து உலகத்தின் 3வது பணக்காரராக இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதானி குழுமத்தினுடைய பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலகின் 3வது பணக்காரராக இருந்தவர் ஸோ அப்படியே படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ அப்போ அதானி குழுமத்தின் மீதான ரிப்போர்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிண்டன்பர்க் ஆய்வு அறிக்கை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் ஆஃப் BRO. ஓகேங்களா? எல்லை சாலைகள் பாதுகாப்பு அமைப்பின் முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரிவினுடைய அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு பணிப்பிரிவின் அதிகாரி. ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுர்பி ஜக்மோலா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸராக வந்து பதவி வைத்திருக்காங்க. யாரு? சுர்பி ஜக்மோலா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் ஆஃப் BRO அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இதை வந்து அறிவிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள். எந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச திணைகள் ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023. ஓகேங்களா? யார் அறிவிச்சாங்க? UN வந்து அறிவிச்சாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஓகேங்களா தேசிய திணைகள் தினம். ஓகேங்களா? நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், இந்தியன் நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து எந்த வருஷம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா 2023 தான் கொண்டாடுறோம். இதே வந்து நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018 வந்து கொண்டாடுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஓகேங்களா? ஸோ தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்காரு. இந்த ஹைட்ரஜன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்காலத்திற்கான எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதிகமாக வந்து நம்ம கார்பன் பயன்படுத்திட்டு இருக்கோம். கார்பன் அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு ஹைட்ரஜன் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள் ஒரு ஆண்டுக்கு 5 மில்லியன் டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தின் மூலம் அதாச்சும் இந்த மிஷன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறுதிமொழி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், உலகின் மிக நீளமான நதி பயண கப்பல். ஓகேங்களா? ஸோ அந்த நதி பயண கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்கா விலாஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து உருவாகி இருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம். ஸோ டூரிசம் வந்து எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரணாசியிலிருந்து வங்காளதேசம் வழியாக திப்ருகர் அப்படின்ற ஒரு இடம் வரைக்கும் வந்து போகுது. வாரணாசி டு திப்ருகர் அப்படின்ற ஒரு இடத்து வரைக்கும் வந்து இந்த கப்பல் போக போகுது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 நாட்களில் 3200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ண போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான நதி பயண கப்பல். ஓகேங்களா? ரொம்ப லாங்கா போறது வந்து கப்பல் வந்து இந்த கப்பல் தான். அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்கா விலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
26 நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா, 26வது தேசிய இளையோர் திருவிழா ஓகே எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் ஓகே கர்நாடகா மாநிலம் ஹிப்ளி தர்வாத் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்தது ஓகேங்களா. ஸோ இது யாருடைய நினைவாக கொண்டாடப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி விவேகானந்தர் நினைவாக கொண்டாடப்படுது ஓகே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்ஷித் யுவா விக்ஷித் பாரத் ஓகேங்களா. விக்ஷித் யுவா விக்ஷித் பாரத் அப்படின்னா டெவலப்டு யூத் டெவலப்டு இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவில் உள்ள மிகவும் மாசுபட்ட நகரம் ஓகே. ஸோ இந்தியாவில் உள்ள மிகவும் மாசுபட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி தான் ஓகே. ஸோ இது உலக அளவுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசுபட்ட நகரமாக வந்து அறியப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ், காற்று பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்தியாவில் உள்ள மிகவும் மாசுபட்ட நகரம் எது 2022 எதுன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி. நெக்ஸ்ட் ஒன், முதலாவது பசுமை ஆற்றல் கொண்ட மாநிலம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிரீன் எனர்ஜி ஸ்டேட் எதுவா மாற இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாச்சல் பிரதேசம் வந்து மாற இருக்கு. எந்த ஆண்டுக்குள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2025ஆம் ஆண்டுக்குள் வந்து மாற இருக்குது ஓகேங்களா. என்ன பசுமை ஆற்றல் கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் செயற்கையான ஆற்றல்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி, பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி பயன்படுத்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயற்கையான முறையில் ஓகேங்களா, இயற்கையான முறையில் பசுமையாக என்னென்ன கிடைக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு சாணத்தில் தயாரிக்கக்கூடிய வாயுவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எரிபொருளை தயாரிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திட்டமாக இருக்குது ஓகே. இது 2025க்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாற போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது முதலாவது பசுமை ஆற்றல் கொண்ட மாநிலமாக எது உருவாக இருக்கிறது அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கலாம். என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன் இந்தியா, இந்தியாவின் சிறந்த காவல் நிலையம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசாவில் உள்ள கஞ்சம் என்ற இடத்தில், கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள அஸ்கா காவல் நிலையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்கா போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் சர்வதேச காற்றாடி திருவிழா ஓகேங்களா. இந்த சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்தது. எங்கே, குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்தது ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 65 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து பங்கேற்றுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவலுடைய கருப்பொருள் ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலுடைய கருப்பொருளாக இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கிய மைத்ரி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி ஓகேங்களா. ஸோ இந்த ஆரோக்கிய மைத்ரி அப்படின்ற திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்டு நேஷன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காக ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்சின் மைத்ரி அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க, தடுப்பூசி மைத்ரி. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு மருந்து தயாரித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுத்தது. அதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன்ஸ் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி. இது யார் தொடங்கி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க ஓகேங்களா. ஸோ எப்போ தொடங்கி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13ஆம் தேதி ஜனவரி 2023 தொடங்கி வச்சாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட், பரக் ஓகேங்களா. ஸோ இந்த பரக் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாணவர்களின் மதிப்பீட்டு முறையை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வந்தது தான் வந்து பரக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் என்சிஆர்டி அப்படின்றவங்க இருக்காங்களே, சிபிஎஸ்சிக்கு புக்கு தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இந்த பரக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செயல்திறன் மதிப்பீடு மதிப்பாய்வு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான மற்றும் அறிவின் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பரக்குடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே. என்னது, பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. இது எதற்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களின் மதிப்பீட்டு முறை ஆலோசனைக்காக கொண்டு வந்தது தான் வந்து பரக் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், பரம்பீர் சக்ரா விருது பெற்ற 21 பேர் ஓகேங்களா. இந்த பரம்பீர் சக்ரா விருது பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தமான் நிக்கோபரில் ஒரு 21 தீவுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. அது யாருடைய பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா இராணுவத்தில் வழங்கக்கூடிய உச்சபட்ச விருது, ஒரு இராணுவ வீரர் வாங்கக்கூடிய உயர்ந்த விருது எதுனா பரம்பீர் சக்ரா. ஸோ அந்த 21 விருதுகள் பெற்ற நபர்களுடைய பெயரை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை முன்னிட்டு நரேந்திர மோடி அந்தமான் நிக்கோபரில் உள்ள தீவுகளுக்கு 21 தீவுகளுக்கு 21 நபர்களுடைய பெயரை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூட்டியிருக்காரு. அதுதான் வந்து பரம்பீர் சக்ரா விருது பெற்ற 21 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ எங்கே சூட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தமான் நிக்கோபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூட்டியிருக்காரு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்,
பார்ட் 1 உடைய லாஸ்ட் பாயிண்ட் ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், தொலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். ஓகேங்களா, இது தொலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளேயே புலம்பெயர்ந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தேர்தல்களிலும் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60-70% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவாகுது. ஓகேங்களா, ஸோ ஏன் வந்து அந்த வாக்குகள் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ளேயே புலம்பெயர்ந்து வந்து வேற இடங்களுக்கு ஒர்க்குக்காக போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கிருந்தே ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவை கிடையாது. ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ மிஷின் மாதிரி இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட் பண்ணலாம். ஓகே, ஸோ வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காகவும் அதே மாதிரி புலம்பெயர்ந்தவர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட இயந்திரம் தான் வந்து தொலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு. ஆனால் வந்து இன்னும் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடைமுறைக்கு வரல. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பார்ட் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.